இந்த விமானத்துல பயணம் செய்த அனைவருமே உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கக்கூடிய அதே சோகமான நேரத்துலதான் இந்த விமானத்தினுடைய அந்த கருப்பு பெட்டி என்பது கண்டெடுக்கப்பட்டது. இந்த கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்படும் மூலியமாக இந்த விபத்து எதனால் நடைபெற்றது என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கருப்பு பெட்டி வெளிப்புறத்துல எரிந்தவாறு தற்பொழுது இந்த கருப்பு பெட்டி இந்த விமானத்துடைய கருப்பு பெட்டி கிடைத்திருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மதியமே இந்த விமானம் விபத்துக்குள்ளான சமயத்தில் இருந்தே பல்வேறு யூகங்கள் அடிப்படையில நமக்கு இந்த விபத்து எதனால நடந்தது அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா விமானம் டேக் ஆஃப் ஆனதுக்கு சிறிது நேரத்திலே அந்த தொடர்பு விமானத்துடைய தொடர்பு என்பது துண்டிக்கப்பட்டதாக நமக்கு ஆரம்பத்தில் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகாக விபத்துக்கு முன்னதாகவே மேடே காலிங் என்பது கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல விஷயங்கள் நம்ம யூகித்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலமாக இந்த விபத்து ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு ஏதாவது காரணமா உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு இந்த கருப்பு பெட்டி தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதன் மூலியமாக நமக்கு இந்த கருப்பு பெட்டி மூலியமாக நமக்கு நமக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்மளால வெளிப்படையாக அந்த தகவல் நமக்கு கிடைக்கப்படும். தொடர்ச்சியாக வெளிப்புறத்துல எரிந்தவாறு இந்த கருப்பு பெட்டி என்பது தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. விமானத்துடைய கருப்பு பெட்டி விபத்துக்கு பின் விமானம் விபத்து விசாரணையில முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்பவுமே ஒரு விமானம் விபத்துக்குள் ஆகக்கூடிய பட்சத்துல அந்த கருப்பு பெட்டி மட்டுமே அந்த கருப்பு பெட்டியை கண்டெடுக்கப்படும் போது என்ன ரீசனால அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்.